முதல் ஓவரை வீச வந்துள்ளார் கோகுல். ஆடுமுனையில் லோகேஷ். ரியூனியன் ரைடர்ஸ் பேட்டிங், பிரமேசம் ஃபீல்டிங். முதல் ஓவர் முதல் பந்து அற்புதமான முறையில் அடித்து வீசப்பட்ட பந்து டாட் பால். அடுத்த பந்து லோகேஷுக்கு அற்புதமான முறையில் அடித்து வீசப்பட்ட பந்து சிறந்த முறையில் அடித்து விட்டு லெக் சைடில் அடித்து விட்டு ஒரு ஓட்டங்கள் மட்டும்தான் உருவாகுது. என்ன போகுதுரா? அடுத்த பந்து மிக சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். நான்காவது வந்து என் கேப்டன் அவன் அப்படித்தான் பேசுவேன். நான்காவது வந்து மிக சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். அடுத்த பந்து சிறந்த முறையில் அடித்து வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்களை மட்டும் பெற வாய்ப்பு. முதல் ஓவரின் இறுதி பந்து ஆடுமுனையில் லோகேஷ். மிகச்சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து 6 ஓட்டங்கள். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. ரியூனியன் ரைடர்ஸ் இரண்டாவது ஓவரை வீச வந்துள்ளார் பந்து வீச்சாளர் தாமரை. ஆடுமுனையில் சுந்தர். ரியூனியன் ரைடர்ஸ் அணிக்காக இரண்டாவது ஓவர் முதல் பந்து மிகவும் சிறப்பான முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். இரண்டாவது ஓவர் இரண்டாவது பந்து அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. அடுத்த பந்து மூன்றாவது பந்து ஆடுமுனையில் லோகேஷ். அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் லோகேஷ். நான்காவது பந்து அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே பெற வாய்ப்பு. அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்கள் மட்டுமே பெற வாய்ப்பு. மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து. அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. ரியூனியன் ரைடர்ஸ் 1 விக்கெட் இழப்புக்கு. மூன்றாவது ஓவரை வீச சோமு. ஆடுமுனையில் மதன். மூன்றாவது ஓவர் முதல் பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்களை மட்டுமே பெற வாய்ப்பு. இரண்டாவது பந்து அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து ஆஃப் திசையில் மிகச்சிறந்த ஒரு ஃபீல்டிங்க. மிகச்சிறந்த ஒரு ஃபீல்டிங் ஒரு ஓட்டங்களை மட்டுமே பெற்றுள்ளனர். அற்புதமான கீப்பிங் ஒரு ஓட்டங்கள் மட்டுமே பெற்றுள்ளனர். மிகச்சிறந்த ஒரு ஃபீல்டிங். போன மேட்ச் இவங்க ஃபீல்டிங் எஃபர்ட்னால தான் ஜெயித்தாங்க. லோ ஸ்கோரிங்கே அடிச்சிருந்தாலும் ஆனால் சிறப்பாக பந்து போட்டு ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். அடுத்த பந்து மதனுக்கு சோமுவிடமிருந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். இறுதி 2 பந்துகள் அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து மீண்டும் ஒரு டாட் பால். மூன்றாவது ஓவரின் இறுதி பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து கிளீன் போல்ட் என்ற பந்து விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் மதன். மிகச்சிறந்த பந்து வீச்சு சோமு. நான்காவது ஓவரை வீச புதுமுக பந்து வீச்சாளர் சுரேஷ் முதல் பந்தை எதிர்கொள்கிறார் சுந்தர். தூரமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் சுந்தர். சுந்தர் இடத்தை நிரப்ப பாலு வந்துள்ளார். இரண்டாவது பந்து அடித்து வீசப்பட்ட பந்து லெக் சைடில் 6 ஓட்டங்களை பெற்றுள்ளது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு 6 வந்திருக்கு. அடுத்த பந்து சுரேஷ் வீச எதிர்கொள்கிறார் பாலு. ஒரு அதிரடி மட்டையாளர் மற்றும் மிகச்சிறந்த பந்து வீச்சாளரும் கூட ஒரு ரன்களை பெற்றுள்ளனர். அடுத்த பந்து அற்புதமான முறை அடிக்கப்பட்ட பந்து ஒரு ஓட்டங்களை மட்டுமே பெற்றுள்ளனர். இரண்டாவது ரன்னுக்கான முயற்சி
இன்னொரு வாய்ப்பு நடைபெறப்படுகிறது. மறுபடியும் 3ஆம் இலக்கான முயற்சியும் நடைபெறுகிறது. 3 ஓட்டங்கள் 4 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். ஒவ்வொருத்தர முறையில் 5 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் ரியூனியன் ரைடர்ஸ். மிகச்சிறந்ததொரு ரன்னிங். அடுத்து வந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து விக்கெட். சத்தியமே தெரியாது. அடுத்து வந்து ஆடுமுனையில் பிரபு. என் உழப்பு கெடுக்காதீங்க. அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து, வெகு தூரம் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, விக்கெட். விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் பிரபு. 25 ஓட்டங்களை பெற்றுள்ளனர் ரியூனியன் ரைடர்ஸ். 26 ஓட்டங்களை பெற்றால் ஜேவிஜிசி பிரதேசம் இந்த 2ஆம் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று 3ஆம் சுற்று ஆட்டத்திற்கு தகுதி பெறுவார்கள். 26 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம். இந்த போட்டியில் முதல் ஓவரை வீச மதன் ரியூனியன் ரைடர்ஸ் அணிக்கிலிருந்து. அடுத்ததாக ஜூனியர் பாய்ஸ் பிரதேசம் அணிக்காக ஆடுமுனையில் சுந்தர் மற்றும் ஆடாமுனையில் பிரகாஷ். முதல் ஓவரின் முதல் பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, வானுயர தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, 6 பெற வாய்ப்பா இல்லை. முதல் ஓவரே விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார். முதல் பந்து விக்கெட் எடுத்துள்ளார். அடுத்ததாக தாமரை. 2வது வந்து மதன் வீச மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு, டாட் பால். அடுத்த பந்து நல்லதொரு முறையில் அடிக்கப்பட்ட பந்து, 1 ஓட்டங்களை பெற்றுள்ளனர். 2வது ஓட்டத்துக்கான முயற்சியும் நிறைவேறுகிறது. ஆடுமுனையில் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு, ஆனால் ஓவர் ஸ்டெப் நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பாலாக மாறி உள்ளது. அடுத்த பந்து ஆடுமுனையில் தாமரை. அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, மீண்டும் ஒரு நோபால். அடுத்த பந்து ஃப்ரீஹிட் பால். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த பந்து வீச்சு மதனிடமிருந்து, இன்னும் ஒரு டாட் பால். அடுத்த பந்து ஸ்லோயர் முறையில் வீசப்பட்ட பந்து அடித்து விட்டு 1 ஓட்டங்களை மட்டும் பெறுகின்றனர். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு மதனிடமிருந்து. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 5. ஜேபிஜிசி பிரதேசம் ஒரு ஓவர் முடிவில் 5 ரன்களை சேர்த்துள்ளது. 1 விக்கெட் இழப்புக்கு. 2வது ஓவரை வீச ரியூனியன் ரைடர்ஸ் அணியிலிருந்து பாலு. ஆடுமுனையில் தாமரை. 2வது ஓவரின் முதல் பந்து அற்புதமான முறையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, மதன் கையில் தஞ்சம். விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் தாமரை. ஆடுமுனையில் நடராஜ். மிகச்சிறந்த பந்து வீச்சு, டாட் பால். அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, 1 ரன்கள் மட்டும். அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, மீண்டும் ஒரு டாட் பால். 5வது பந்து 2வது ஓவரின் அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, கிளீன் போல்ட் என்ற முறையில் விக்கெட்டிலிருந்து வெளியேறுகிறார் நடராஜ். இறுதி 2 பந்துகள் ஆடுமுனையில் கோகுல் அகலப்பந்தாக மாற்றியுள்ளார். அடுத்த பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, விக்கெட் கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. ஆனால் அந்த கேட்சை மிஸ் செய்துள்ளார் லோகேஷ், விக்கெட் கீப்பர். 3வது ஓவரை வீச வந்துள்ளார். 2வது ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. 3வது ஓவரை வீச வந்துள்ளார் ரகுபதி. ஆடுமுனையில் பிரகாஷ். 3வது ஓவரின் முதல் பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, பைஸ் என்ற முறையில் 1 ரன்களை பெற்றுள்ளது. 2வது பந்து லெக் பைஸ் என்ற முறையில் 1 ஓட்டங்கள். இன்னும் 17 ரன்களை அடித்தால் வெற்றி. மீதமுள்ள 10 பந்துகளில் 17 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம். மீதமுள்ள 10 பந்துகளில் 17 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து,
4 ஓட்டங்களை பெற்றுள்ளது. மிகச்சிறந்த ஒரு மட்டை பணி பிரகாஷிடமிருந்து. பிரகாஷ் இப்போ தான் ஸ்ட்ரைக்கே வந்தார். வந்த உடனே 2 பால் 2 சிங்கிள், ஒரு 4 அடிச்சிருக்காரு. 3 பாலில் டக்குன்னு 6 ரன் கொண்டு வந்துட்டார். பிரகாஷ் ஒரு வெல் செட்டில் பேட்ஸ்மேன். அடுத்த பந்து அற்புதமான முறையில் அடிக்கப்பட்ட பந்து, 1 ஓட்டங்கள் மட்டுமே பெறப்பட்டது. இறுதி 2 பந்துகள், 3வது ஓவரின் இறுதி 2 பந்துகள். அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, 1 ஓட்டங்கள் மட்டுமே பெற வாய்ப்பு. மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு ரகுபதியிடமிருந்து. இறுதி பந்து 3வது ஓவரின் மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு டாட் பால். மீதமுள்ள 6 பந்துகளில் 11 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம். இறுதி ஓவரை வீச இளம் அறிமுக பந்து வீச்சாளர் பிரபு. முதல் பந்து எதிர்கொள்கிறார் கோகுல். 6 பந்துகளில் 11 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம். அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, 1 ஓட்டங்கள் மட்டுமே பெற வாய்ப்பு. அடுத்த பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, 1 ஓட்டங்கள் மட்டுமே பெற்றன. இந்த 3 ஓட்டங்கள். மீதமுள்ள 4 பந்துகளில் 7 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. மிகவும் விறுவிறுப்பான ஆட்டமாக அமைகிறது. யூனியன் ரைடர்ஸ் மற்றும் பிரமதேசம் இடையிலான ஆட்டம். மிகச்சிறந்த ஒரு திறமை வெளிப்படுத்திக் கொண்டார். மிகச்சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து, அது 6 ஓட்டங்களை பெற்றுள்ளது. மிகச்சிறந்த ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மீதமுள்ள 3 பந்துகளில் 1 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி. ஜூனியர் பாய்ஸ் பிரமதேசம். மீதமுள்ள 3 பந்துகளில் 1 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி பெறலாம். அதை தடுத்தால் யூனியன் ரைடர்ஸ் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறலாம். மிகச்சிறந்த ஒரு மட்டை பணி, 1 ஓட்டங்களை பெற்று இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றுள்ளனர் ஜூனியர் பாய்ஸ் பிரமதேசம்.